அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ரெக்யூர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4660 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு 452 வேக்கண்டும், கான்ஸ்டபிளுக்கு 4208 வேக்கண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இதுக்கான சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கல், எப்படி இதுக்கான அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 2, 3, 9, 12, 13 நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் 2024 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேதிகளில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக ஸ்டேஜ் 2, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்கு. அதாவது ஒரு வினாவுக்கு ஒரு மதிப்பெண் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 வினாக்கள் இருக்கும், 35 மதிப்பெண்களுக்கு. அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 35 வினாக்கள் இருக்கும், 35 மதிப்பெண்களுக்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 120 வினாக்கள், 120 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான தேர்வு வந்து நடைபெறும். இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 1/3 அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19 மினிட்ஸ், அதாவது 1 hour 30 minutes, 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிபிடி மோட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் உங்களுடைய டெஸ்ட் வந்து நடைபெறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். யூஆர் ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேலுக்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இது நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. நார்மலாக செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 85 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு 160 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலுக்கு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 76.2 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும். 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்சிவ் பண்ணி 81.2 சென்டிமீட்டர் இருக்கணும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1200 மீட்டர் ரன்னிங்கை 5 minutes 45 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 14 feet கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 4 feet வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து 3 chances இருக்கும். கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 3 minutes 40 seconds நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 9 feet வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 feet வந்து நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் மேல், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் ரன்னிங்கை 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 12 feet வந்து நீங்கள் தாண்டணும். ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 feet 9 inch வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். இது சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை 4 minutes நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் 9 feet வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்பை பொறுத்த வரைக்கும் 3 feet வந்து கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். அதே மாதிரி அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா rpf.indianrailways.gov.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். இதை உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்கான டைரக்ட் லிங்க்கு, அதை டச் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சிட்டி, உங்களுடைய டைமிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய கேண்டிடேட் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னும் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் டேட்டு, டைமிங்கு, சிட்டி இதை மட்டும் தெரிஞ்சுக்கிற முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்து இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு இந்த கீழே கொடுத்துருக்கூடிய இந்த கேப்சாவையும் கரெக்டாக பார்த்து அதோடைய பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களுடைய எக்ஸாம் சிட்டி, சென்ட்ரு எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும்.